சூரிய வம்சம் இந்த படத்தில் சரத்குமாரும் தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. சரத்குமார் அவங்க சொந்தக்கார பொண்ணே விரும்புவார். ஆனால் அவங்க சரத்குமார் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ரொம்ப ஏளனமாக பேசி சிரிக்கும்போது நம்ம தேவயானி அதை பார்ப்பாங்க. ஏன் இவ்வளோ நல்ல குணமாக இருக்கார், அப்புறம் ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த பார்த்தியா இதுதான் எங்கள் சொந்தக்காரவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பாசமானவர் அப்படின்னு சொல்லுவாள். தேவயானியே நான் உங்களை விரும்புகிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்துடுவாங்க. இப்போ சரத்குமாரோடைய அப்பா அம்மா ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுவார். சரத்குமார் சொல்லிடுவார், அவன் எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிடுவார். சரத்குமாரும் தேவயானியும் வெளியில் போயிடுவா. தனியாக ஒரு வீட்டில் இருப்பாங்க. நல்லபடியாக அவள் லைஃபு போகும். ஒரு குழந்தையும் பிறக்கும். குழந்தைக்கு தெரியாது இதுதான் நம்ம தாத்தா அப்படின்னு. தேவயானி கலெக்டருக்கு படிப்பாக. நல்லா படித்து அதே ஊரில் கலெக்டராக வேலை பார்ப்பா. நம்ம சரத்குமார் சார் அந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடுவார். பேரும் புகழும் அவருக்கு அதிகமாக இருக்கும். தன்னுடைய அப்பாவுக்கு எதிரிகளோடைய சூழ்ச்சி நிறையா இருக்கும். அப்பா கொலை முயற்சி நடக்கும். அப்போது அவங்க அப்பாவை காப்பாற்ற போவார். காப்பாற்றிட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் பிள்ளைய இழந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லா குடும்பமும் சூரிய வம்ச குடும்பமும் மாறிடும்.